ஹாய் வெல்கம் டு கேகேஎஸ் ரிவ்யூ. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படத்து பேர் வந்து ஹவுஸ்கீப்பிங், மிஸ்டர் ஹவுஸ்கீப்பிங். ஓகே, அவரை ஹீரோவை பற்றி சொல்லணுன்னா, அவர் நம்ம லாக்டவுன் டைமில் அவரோட ஃபேமஸ் ஆனோம். வீடே இல்லை ப்ரோ, அந்த வீடியோ வந்து ரீல்ஸ் எடுத்து பார்த்து தான் அவரோட நடிப்பு திறமை வந்து நிறையா பேர் ஃபேன்ஸ் ஆனோம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்கிறான்னு சொல்லலாம். அப்புறம் ஹீரோயின் லாஸ்லியா. ஓகே, அவங்க கொஞ்சம் மெச்சூர்டாக ஒரு ரிச் கேர்ள்ஸ் எப்படி இருப்பாங்க, இந்த காலகட்டத்தோட கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, நம்ம சென்னை லைஃப் வாழ்ந்ததில்லை, பட் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படி இருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஒரு லவ் ஸ்டோரி. வழக்கம் போல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு லவ் ஃபெயிலியரில் ஹீரோ ஆரம்பிக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கிறது தான் இந்த படத்தோட கதைகள் அப்படின்னு நகர்ந்துட்டு போயிட்டுருக்குது. இந்த படத்தோட பியூட்டி என்னென்னா, நம்ம ஹீரோ அவர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நடிக்க வந்தார். பிக் ஃபிலிம் ஒரு பெரிய இதுக்குள்ளே நடிக்க வந்திருக்காருங்கிறதே தெரியல. நார்மலாகவே ஜாலியாக ரொம்ப ஜாலியாக நினச்சிட்டு போயிட்டார். நம்ம வந்து பிரதீப் வந்தார் தெரியுங்களா, லவ் டுடே. அவர் எப்படி வந்து டெபியூ டேரக்டர் ஆனதுக்கப்புறம் டெபியூ இதானார் பார்த்திங்களா, ஹீரோ ஆனார் பார்த்திங்களா, அது மாதிரி இது வந்து டெபியூ ஹீரோ ஆறாரு. ஆனால் சூப்பராகவே நடிச்சிருந்தார். ஏன்னா அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிக்டாக் இருக்கும், அப்புறம் ரீல்ஸு எல்லாத்துலேயும் பார்த்துட்டு சூப்பராக நடிச்சிருப்பார். அதே மாதிரி செமையாக நடித்து கலக்கியிருக்கார் இந்த படத்தில். அவர் லாஸ்ட்லியாக ஹீரோயின்ஸ் அவங்க ஓகே, அவர் ஃபேஷனபுளாக நடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் வழக்கமாக காமெடிஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இந்த கதையில் எங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஹீரோ வந்து ஒரு பிரேக் ஆகி அதில் அடுத்த ஸ்டேஜ் எப்படி போகிறாங்கிறது தான் வந்து அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு போகிறாங்க. ஒரு லவ் யூக்கும் ஐ லவ் யூக்கும் உண்டான வித்தியாசங்கள் வந்து ஒரு 2 பார்ட் ஆஃப் ஜென்ரேஷன் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எக்ஸாம்பிள் நான்லாம் எடுத்துக்கிட்டாங்க, இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் 2 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அந்த ஒப்பீனியன் டிஃபர்ஸ் வந்து தெளிவாக ஒரு லவ்வில் வந்து ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஆகி அவங்க எப்படி வந்து சண்டை போடுறாங்க, எதுக்காக சண்டை போடுறாங்க, ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன், இந்த லவ் மேலே இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் மேஜராக சொல்லியிருக்காங்க. அதில் கலந்த சில காமெடிகள் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் லவ்ங்கிறது வந்து வந்து நம்ம ஒரு பொண்ணு மேலே காமிக்கிறதா லவ் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கோம். பட் லவ்ங்கிறது இந்த படத்தில் வந்து மேபி அப்பா மேலே இருக்க ஒரு பாசம், அம்மா மேலே இருக்கிற ஒரு பாசம், தங்கச்சி மேலே இருக்கிற பாசம், இது எல்லாமே லவ் தான் அப்படிங்கிற ஒரு சீன் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அது ஒரு சூப்பர் சீனாக இருந்திருக்கும். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க, இல்லை அண்ணன் ஒன்று தங்கச்சி ஒன்று இருப்பாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அண்ணன் மேலே ஓவராக பாசமாக வச்சுருப்பாங்க அம்மா, எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த சீன்ஸையும் கொஞ்சம் நல்லாவே நேச்சுரலாகவே எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் எல்லாம் இது இத்தனை இருக்குது. அப்புறம் நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் நிறையா பேசலான்னு யோசிச்சோம்னா பெருசாக தெரியலிங்க. ஏன்னா நம்மளுக்கு பாட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா பெருசாக நம்மளுக்கு எதுவுமே மைண்டில் ஏறல, மண்டையில் ஏறணும். அப்போ தான் அந்த பாட்டை வந்து நம்ம வந்து திருப்பி ரிப்பீட்டடாக வீட்டுக்கு போனால் கேட்டு பார்ப்போம். அந்த லவ் சீனோடு சேர்த்து ஒட்டி போய் அந்த பாட்டு நல்லா இருந்த மாதிரி நான் ஃபீல் ஆகலை. ஸோ ஓவராலாக படத்தை பற்றி பேசணுன்னா படம் சூப்பர் படம். தயவுசெய்து கண்டிப்பாக இவர் ஹீரோக்காக போய் சப்போர்ட் பண்ணி சீரியஸாக சொல்கிற போய் படத்தை போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் 5K எவ்வளோ கொடுப்பேன்னா மேபி 4 நல்லா இருக்கலாம். உங்களுக்கு நான் 4 கொடுத்து என்னோடய ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கும், உங்கள் ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கலாம். பட் 4 குட் ஃபிலிம், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் இதில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் அந்த புக் மை ஷோ ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன், ஃபஸ்ட்டு 2 ஷோ வந்து ஒரு ஃபில் ஆகலை அப்படின்னாங்க. இப்போ அப்கமிங் ஷோ நல்லா ஃபில் ஆகிட்டு இருக்குது. நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். பாய்.